வணக்கங்களே. சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லக்கூடிய மலைப்பாதையில் 60 அடி பாலம் அருகே திடீரென கடுமையான துர்நாற்றம் வீசியது. அந்த வழியை கடந்து போகிறதுக்கே மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இதனால் அந்த வழியாக சென்றவர்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு கடுமையான துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளத்திற்குள் எட்டி பார்க்கும்போது அங்கு ஒரு இளம்பெண் ஒருவரின் உடல் அழுகிய நிலையில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக இந்த தகவலை போலீசாருக்கும் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு போலீசாரும் விரைந்து வந்தனர். ஏற்காடு போலீசார் அந்த பெண்ணுடைய உடலை மீட்டு அருகில் கிடந்த தடயங்களையும் சேகரிக்க தொடங்கினர். அப்போதுதான் இறந்து கிடந்த அந்த பெண்ணுக்கு அருகிலேயே அவரது ஹேண்ட்பேக்கும் இருந்துள்ளது. அந்த ஹேண்ட்பேக்கில் அந்த பெண்ணுடைய புகைப்படம், அவருடைய ஐடி கார்டு, மகளிர் விடுதியில் பணம் கட்டியதற்கான ரசீது என பல தடயங்களும் கிடைத்துள்ளன. அதை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணுடைய மொத்த விவரங்களும் போலீசாருக்கு தெரிய வந்தது. திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்தவர்தான் லோகநாயகி. இவர் சேலத்தில் பெண்கள் விடுதியில் தங்கி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். அந்த பெண்ணை கடந்த 4 நாட்களாக காணவில்லை எனவும் அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் என வருகிறது எனவும் அந்த பெண்ணை குறித்து எந்தவிதமான தகவலும் தெரியாத நிலையில் விடுதி வார்டன் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருந்தார். இதையடுத்து போலீசார் அந்த பெண்ணுடைய செல்போனிற்கு யாரெல்லாம் பேசினார்கள் என்ற பட்டியலை எடுத்து விசாரணையை மேற்கொண்டனர். லோகநாயகியின் செல்போன் எண்ணை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த அப்துல் ஹபீஸ் என்பவரிடம்தான் அடிக்கடி பேசியதும் தெரிய வந்தது. அப்துல் ஹபீஸ் பெரம்பலூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4ஆம் ஆண்டு படித்து வரும் கல்லூரி மாணவர் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனே பெரம்பலூர் விரைந்த தனிப்படை போலீசார் அப்துல் ஹபீஸை பிடித்து சேலம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள். அப்போது அந்த வாலிபர் லோகநாயகி தன்னிடம் கடைசியாக ஏற்காட்டுக்கு செல்வதாக கூறி சென்றார். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறினார். மேலும் லோகநாயகி குறித்து முன்னுக்கு பின் முரணாகவும் பதிலளித்துள்ளார். இதனால் போலீசாருக்கு அவர் மீது பலத்த சந்தேகமும் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அப்துல் ஹபீஸ் என்ற அந்த வாலிபிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை போலீசார் மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் அவர்தான் லோகநாயகியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். அதில் அப்துல் ஹபீஸ் லோகநாயகியை தனியாக கொலை செய்யவில்லை, அவருடைய மற்ற 2 காதலிகளுடன் சேர்ந்துதான் 3 பேரும் சேர்ந்துதான் லோகநாயகியை கொலை செய்த பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது அப்துல் ஹபீஸுக்கும் லோகநாயகிக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது நாடைவில் காதலாக மாறியுள்ளது. லோகநாயகி அப்துல் ஹபீஸை விட வயதில் மூத்த பெண். காதலனான அப்துல் ஹபீஸ் லோகநாயகியை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்ததால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களுடைய காதலையும் வளர்த்து வந்திருக்கிறார்கள். ஹபீஸ் தன்னை திருமணம் செய்து கொள்வதற்காக லோகநாயகி மதமும் மாறியிருக்கிறார். காதலுக்காக மதம் மாறுவதற்கு கூட தயாராக இருந்த லோகநாயகி பர்தா அணிந்து கொள்வது, தலையில் துண்டு போட்டு வருவது என ஒரு முஸ்லிம் பெண்களைப் போல தன்னுடைய பழக்க வழக்கங்களையும் லோகநாயகி மாற்றியும் இருக்கிறார். இந்த நிலையில்தான் அப்துல் ஹபீஸுக்கு சென்னை ஆவடியை சேர்ந்த தாவியா சுல்தானா உட்பட வேறு சில பெண்களுடனும் தொடர்பு இருப்பது லோகநாயகிக்கு தெரிந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதனால் லோகநாயகி அப்துல் ஹபீஸ் தன்னுடைய உடலுக்காக தான் தன்னுடன் பழகுவதாகவும் தன்னை உண்மையாக காதலிக்கவில்லை எனவும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் அவர் கடுமையான அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதனால் அப்துல் ஹபீஸுடன் பழகுவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தியும் இருக்கிறார். இதனால் காதலர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டு இருக்கிறது. சில நாட்கள் பேசாமலும் இருந்திருக்கிறார்கள். லோகநாயகியை தன்னுடைய உடல் தேவைக்காக பயன்படுத்தி வந்த அப்துல் ஹபீஸால் லோகநாயகியை விட மனம் இல்லை. இதனால் அவரிடம் அவர் பலமுறை பேசியும் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் லோகநாயகி முன்னுடைய மற்ற 2 காதல்களையும் விட்டுவிட்டு என்னை நீ திருமணம் செய்து கொள் என அப்துல் ஹபீஸை வற்புறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த வாரம் அப்துல் ஹபீஸ் பெரம்பலூரிலிருந்து சேலம் வந்து காதலியான லோகநாயகியை சமாதானம் செய்து அவரை ஏற்காட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார். ஏற்காடு மலைப்பாதையில் 60 அடி பாலம் அருகே அமர்ந்து காதலர் இருவருமே பேசியுள்ளனர். லோகநாயகியை கொலை செய்யும் நோக்கத்தில் வந்திருந்த அப்துல் ஹபீஸ் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த விஷ ஊசியை எடுத்து லோகநாயகிக்கு செலுத்தியிருக்கிறார். விஷம் உடலில் ஏறிய நிலையில் லோகநாயகி மயங்கியதுமே அவரை மலையில் இருந்து அந்த பள்ளத்திற்குள் தள்ளிவிட்டிருக்கிறார். காதலி இறந்துவிட்டதை உறுதி செய்த அப்துல் ஹபீஸ் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் 1 வாரத்திற்கு பின்னர் போலீசாரிடம் தற்போது சிக்கியிருக்கிறார். அப்துல் ஹபீஸுக்கு சென்னையில் ஒரு IT நிறுவனத்தில் வேலை பார்க்கும் தாவியா சுல்தானாவுடன் பழக்கம் ஏற்பட்டும் இருக்கிறது. அவரையும் அவர் காதலித்து வந்திருக்கிறார். மேலும் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நர்சிங் படித்து வந்த மோனிஷா என்பவருடனும் அவருக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் அப்துல் ஹபீஸ் 3 பேருடனும் நெருங்கி பழகி வந்து இருக்கிறார். இதில் லோகநாயகி மட்டுமே தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு தொடர்ந்து அப்துல் ஹபீஸை வற்புறுத்தி வந்ததால்
அவரை கொலை செய்வதற்கு அவர் ஏற்காட்டிற்கு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் அப்துல் ஹபீஸின் மற்றொரு காதலியான தாவியா சுல்தானாவும் மோனிஷாவும் அவர்களும் ஏற்காட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் ஹபீஸ், சுல்தானா, மோனிஷா ஆகிய 3 பேரும் சேர்ந்துதான் லோகநாய்க்கு விச ஊசியை போட்டிருக்கிறார்கள். இதையடுத்து போலீசார் இவர்கள் 3 பேரையும் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஏற்காடு பகுதிகளில் இதுபோன்ற குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக ஏற்காடு போலீசார் தற்போது அதிரடியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். அதாவது அதில் ஏற்காட்டில் இரவு 10 மணிக்கு மேல் மலைப்பாதையில் பயணிக்க தடை விதித்து உத்தரவிட்டும் உள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகள் போல் சமூக விரோதிகள் சோதனை சாவடியை ஈஸியாக கடந்து செல்ல வாய்ப்புள்ளதால் தடை விதிக்கப்பட்டும் உள்ளது. உள்ளூர்வாசிகள் சோதனைக்கு பின்னர் உரிய ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் எனவும் போலீசார் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.